ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போட வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணும்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்க. ஸோ சரிதம் அத்தியாயம் 45 பார்ட். நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலியுகத்தை எப்படி வாழ்வது அப்படின்றத பாபா இந்த அத்தியாயத்து மூலியம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நாம அதை தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நம்ம இன்னைக்கு இப்போ அத்தியாயத்துக்குள்ள பார்க்க போறோம். பாபா வந்து காகா மகாஜனி தீட்சியத்துக்கு வந்து ஒரு வேலையை கொடுத்துருந்தாரு. என்னன்னா, நீ டெய்லியுமே வந்து மகாபாரதமும் ராமாயணமும் படித்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனா பாபா வந்து உயிரோடு இருக்கும்போது படித்துட்டு இருந்தாரு. இறந்ததுக்கு அப்புறமும் பாபா வந்து அந்த தீட்சியத்துல வந்து படிச்சுட்டே இருந்தார். அப்போ ஒரு நாள் என்ன ஒன்னா, காகா மகாஜனி தீட்சித் வீட்டுல வந்து அப்ப வந்து ஷாமா இவங்க எல்லாருமே வராங்க. ஷியாமா என்ற தேஷ்பாண்டே இவங்க எல்லாருமே, மகாஜனி இவங்க நிறைய பேர் வராங்க வீட்டுக்கு வந்து. அப்ப வந்து என்னன்னா, காகா மகாஜனி வந்து படிக்கிறாரு. எந்த அத்தியாயம் படிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, 2வது அத்தியாயத்துல 11ஆம் கண்டம் படிக்கிறார். அதுல பாத்தீங்கன்னாக்கா வந்து அதுல என்ன சொல்லிருக்காங்க, ரிஷப குடும்பத்தை சேர்ந்த 9 சித்தர்கள் அல்லது நாதர்கள், அதாவது ரிஷப குடும்பம் சேர்ந்த 9 சித்தர்கள் உள்ள 9 நாதர்களையும் வந்து அவங்க வந்து சில கேள்விக்கும் பதிலும் இந்த அத்தியாயத்து மூலியமாக சொல்லியிருக்காங்க. என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தர்மம் என்றால் என்ன, குணநல விளக்கங்கள், அதாவது நம்மளுடைய பெருமாள் ஹரியோடைய குணநலத்தை விளக்குறது, மாயை என்றால் என்ன, மாயை எவ்வாறு கடப்பது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிறப்பை பத்தி என்னன்றது, அதுக்கப்புறம் கர்மாவை பத்தி என்னன்ட்டு ஒரு சித்தர்களும் 9 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்துக்கும் ஒரு இது சொல்லியிருக்காங்க. ஆனா கடைசியா இந்த 9 சித்தர்களும் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கலியுகத்துல அரியோ அல்லது குருவோ யாராவது ஒருத்தரை பிடித்து கொண்டு நம்மளோட முக்தியை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கலியுகத்துல ஏதாவது ஒரு கடவுளை நம்ம கெட்டியமா பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கர்மா எல்லா விஷயத்துக்கான பதில் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்கா வியக்கத்தோட நம்மளுடைய காகா மகாஜனி தீட்சித் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த 9 ஞானிகளும் சித்தர்களும், அதாவது அவங்களோட இதை கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்குது. அதே சமயம் நாம இப்ப பக்தி மட்டும்தான் பண்றோம். இப்ப நம்ம எப்படி வந்து இதுல இருந்து நம்ம முன்னேறது, இதை பார்க்கும் போதே வியப்பா இருக்கு. சித்தர்களே இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில முன்னேற்றம் வந்தது. இதையும் நம்ம பண்ணி நாம எப்ப முக்தி அடையிறதுன்னு ஒரு சோகமான ஒரு விஷயமா சொல்றாரு. அப்ப தேஷ்பாண்டே அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவருக்கு இது பிடிக்கல. ஓகேவா, மாதவ் ராவ் தேஷ்பாண்டேக்கு இது பிடிக்கல. என்னடா இது வருத்தப்படுறாரு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பாபா நம்மளுக்கு வைரம் மாதிரி ஒரு பாபா இருக்கணும், நீ ஏன் கவலைப்படணும், பாபா நம்மளுக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, நம்ம நம்பிக்கையோடையும் நல்ல அதிர்ஷ்டமாக நம்ம எப்படி நம்ம அவரை வணங்குறோமோ அவர் நம்மளுக்காக பண்ணுவார். நம்ம ஒரே மாதிரி அவர் அசைவற்ற நம்பிக்கையோடு பாபாவுடைய மந்திரத்தை, அவரோட பேரை சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும், நம்மளுக்கு கண்டிப்பா அது அவ்வளோ கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். ஆனால் நம்ம இதுவே பாபாவை மனத்தை நிறுத்தி வைக்கணும். பாபான்னு இல்லை, எந்த ஒரு கடவுளையும் நம்ம அந்த கலியுகத்துல நம்ம ஏன் சாமி பண்ணணும் அப்படின்னு இந்த பிறவியை நம்ம அறுக்கிறதுக்காக தான். ஸோ அதுக்காக நம்ம முக்தி அடைகிறதுக்காக நம்ம ஒரு சாமியை முழு மனதோட நம்ம கும்பிட ஆரம்பிக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து தேவையில்லாமல் இதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. நம்ம ஒரு பெரிய சாமியாரை பார்த்தா கூட இது நம்மளால பண்ண முடியாது, எல்லாராலையும் பண்ண முடியும், எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியுங்கிறத பாபா நமக்கு இந்த அத்தியாயத்துல சொல்லியிருக்கிறாரு. அதே நம்ம ஒரு நிலை கவனத்தோட நம்ம ஒரு தியானம் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம பூஜையை பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பா 100% பலன் கிடைக்கும். ஸோ நம்ம இதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் என்ன மறுநாள் காலையில என்னென்னா அதிசயத்தை நிகழ்த்தினார் பாபா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க நம்ம அடுத்த அத்தியாயத்துக்கு போகலாம். எல்லாருக்கும் சாந்தி நிலைவட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.